புரட்டாசி மாதம்னால நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக பார்த்திங்கன்னா என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. அதனால் தக்காளி தொக்கு தான் வதக்கிறேன் பார்த்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக தான், ரொம்பலாம் கிடையாது. சாப்பாடு இந்த இடத்துல வச்சுட்டு வச்சுருக்கேன், விசில் வரப்போகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொரியல் என்ன பண்ணுறது தெரியல, அதனால் அப்பளமே பொரிச்சிட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன வெங்காயமாக இருந்துச்சு, பெரிய வெங்காயம், அதில் ஒரு 5 வெங்காயம் போட்டு, ஒரு 4 தக்காளி போட்டு, ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சோன்னா நல்லா வதங்கிடும் அந்த எண்ணெயிலையும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள்தூள், சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகாயோடே போதுனாலும் போதும், அப்படியே சாப்பாட்டில் கிளறிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள், ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தக்காளி தொக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு, சூப்பராகவும். இப்போ நம்ம சாப்பாடு விசில் அடங்கினோன்னே நம்ம இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு மதியானம் தக்காளி தொக்கு காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு.